இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க, எங்கேயோ நடந்தால் நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் ஒரு ரீசன் தான். பட் இன்னொரு ரீசன் என்னென்னா, என்ன ப்ரோ மனிதாபிமானமா, ஏதோ ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம இறக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் 3வது முக்கிய ரீசன் என்னன்னா டாலர். நான் ஏன் டாலர்னு சொன்னேன்னா, உலகமே டாலரில் தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாட்டு ரூபாய் எவனும் மதிக்க கூட இல்லை. சரி, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய பொருளாதார நாடு, பெரிய சக்தி நாடு. அவங்ககிட்ட நம்ம வந்து டாலரில் பிஸ்னஸ் பண்ணால் கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அவனை தாண்டி நம்ம எந்த நாட்டுக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் டாலர் தான் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் சீனாவை எடுத்துட்டாலும் சரி, யூரோப் கண்ட்ரிஸ் கிட்ட எடுத்துட்டாலும் சரி, அவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் டாலர் தான் பண்ணி ஆகணும். நம்ம மட்டும் இல்லை, உலகமே இந்த டாலர் நம்பி தான் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்கு. காரணம், சோவியத் யூனியன் விழுந்த பிறகு இந்த டாலர் தான் நம்பிக்கை சக்தியாக மாறிடுச்சு. அதாவது உலகம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த டாலர் நம்பிக்கை சக்தியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறத விட அமெரிக்காவுடைய சூழ்ச்சியும் ஆதிக்கம் தான் இந்த நம்பிக்கையாக மாறினதுக்கான காரணமும் கூட. இப்போ இந்த டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது. காரணம், அமெரிக்காவே சாட்டு போகிற அளவுக்கு சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக உலகம் முழுக்க அவனோட பிஸ்னஸ் வந்து விரிவாக்க அடைஞ்சிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது. அது இல்லாமல்